மதுரை மேற்கு தொகுதியில் 1,10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வென்றுள்ளார் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர்கள் ஒட்டி அவர்கள் நிர்வாகிகள் கொண்டாடி இடைத்தேர்தலில் நடந்துச்சாங்க. ஒரு போஸ்டர் ஒட்டி அதுவே மீடியாவில் பெரிய பரபரப்பாக உருவாயிருக்கு. சின்ன பசங்க ஓட்டத்துக்குலாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம். அவங்க ஓட்டி அவங்களே திருப்தி பட்டுக்கிறாங்க. எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணுற இவர் என்ன பண்ணிக்கிறார்? ஒரே ஒரு படம் ஜனநாயகம் நடிச்சுட்டு அதை வச்சுக்கிட்டு அதிப்புட்ட மாதிரி ஷூட்டிங்கில் இருக்கிறாரு கதை விட்டுருக்காரு. ஏதாவது கேட்டால் வரதே கிடையாது. சரி நீ வரலப்பா வேறு யாரையா பேசணும்னா யாரும் பேசுறது கிடையாது. அந்தாலும் அந்த சேரை பிடிச்சின்னா அதையே காவல் காத்துட்டு இருக்காங்க. ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. நீங்கள் முதல்வர் அவர்களை பார்த்து இந்த கேள்வி கேட்டிருக்கீங்களா, அல்லது நீங்கள் முதல்வர் அவர்கள்ட்ட இந்த ஈடி ரைடை பற்றி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்களான்னு இங்கே இருந்துட்டு அவர் பேச வேண்டிய கேள்வி பதிலுக்கு தவிர மற்ற கேள்வியில் அக்பருங்கிறது அங்கே கேட்க சொல்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? இந்த இதில் அனுபவம் இல்லாத தன்மையை பார்க்குற மாதிரி. ஆமாம், அவருடைய விமர்சனம் இன்னொன்று கரெக்டு. முதல்வர்கிட்ட போயிட்டு என்ன வகையான கேள்வி கேட்குறீங்க? கிளைமேட் எப்படி இருக்குது? பூலாம் எப்படி இருக்குது? ரோஸ் கலராக இருக்குதா? ரோஜா பூ, மல்லிகைப்பூ வெள்ளை கலரில் இருக்குதா? பூக்கெல்லாம் வாசம் இருக்குதா? அடுத்த தடவை வருவீங்களா? திட்டங்கள் என்னென்ன? திமுக எதிராக போராட்டம் இல்லை, திமுக எதிராக ப்ரெஸ் மீட் இல்லை, திமுக எதிராக எதுவுமே இல்லை. தொண்டர்களையும் திமுக எதிராக பெருசாக பேச வரல, சும்மா அப்படியே ஊட்டிகிட்டு இருக்கு. கட்சியையும் ஒரு பெரிய கட்சியாக உட்கட்டமைப்போட கொண்டு வரதுக்கான ஐடியாவே இல்லை. விஜய்கிட்ட ஏதாவது சமாளிச்சுக்கிறாங்க. திரு விஜய் அவர்கள் ஈடி ரைடை பற்றியோ, வடக்காடு பிரச்சனைகளை பற்றியோ, அரக்கோணம் பிரச்சனைகளை பற்றியோ எதை பற்றியுமே இப்போ சமீப காலத்தில் எந்த ஒரு அறிக்கையுமே விடல. ஜனநாயகன் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகிறதுக்கு நோக்கி பயணம் செய்து அவரை கேட்டால் அதான் சொல்லுவார். இந்த வடக்காடுலாம் இந்த ஜான் ஆரோக்கியசாமி முடிவு பண்ணுறது, அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்காது. அரக்கோணம் எங்கே இருக்கிறது? தமிழ்நாட்டில். நாங்கள் பொள்ளாச்சி இதுக்கே இது பண்ணல. அதுக்கப்புறம் இன்னொரு மேட்டர் நடந்தது. நம்ம பொன்முடி பேசினார் பட்ட நாமம், அதுக்கே நாங்கள் வாயை திறக்கல. தெரியுதா, திமுக எதிரான இந்த மாதிரி விஷயம் நான் வாயை திறக்க மாட்டேன். நான் இப்போவும் சொல்கிறேன், உண்மையிலே தைரியம் இருக்கு. டிஎம்கேக்கு இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள்லாம் வச்சு மின் கட்டணம் மற்ற எல்லாத்தையும் வச்சு ஒரு ப்ரெஸ் மீட். வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். ஆனால் இன்றைக்கி தமிழகத்தில் 2 பரபரப்பு. ஒன்று உச்சநீதிமன்றோட தீர்ப்பு, இன்னொரு பரபரப்பு காலையில் ரொம்ப எல்லா மெயின் ஸ்ட்ரீம்லையும் பார்த்துருப்பீங்க. மதுரை மேற்கு தொகுதியில் 1,10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வென்றுள்ளார் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர்கள் ஒட்டி அவர்கள் நிர்வாகிகள் கொண்டாடி. இடைத்தேர்தலில் நடந்துச்சாங்க தெரியலண்ணே. அப்புறம் பரபரப்பு ஒரு போஸ்டர் ஒட்டி அதுவே மீடியாவில் பெரிய பரபரப்பாக உருவாயிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சின்ன பசங்க ஓட்டத்துக்குலாம் நம்ம பதில் சொல்லிட்டு முடியுமா? அவங்கள ஓட்டி அவங்களே திருப்தி பட்டுக்கிறாங்க. இதில் வேற எம்ஜிஆர் அவர்கள் கூட தாவேகா தலைவர் விஜய் அவர்களை கம்பேர் பண்ணியிருக்காங்க. மதுரை மேற்கு தொகுதியில் எம்ஜிஆர் அவர்களும் வென்றார்கள்னு சொல்லிட்டு. எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. எம்ஜிஆர் கூட இவங்க கம்பேர் பண்ணுறாங்க. எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பித்து 72 ஆரம்பித்து 77 ஆட்சி பிடிக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 படம் நடிச்சிருப்பார். படம் நடிச்சுக்கிட்டே பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ஊர் ஊராக வண்டியில் போய் விடிய விடிய பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அரசியல் பேட்டிகள், தலைவர்களை சந்திக்கிறது எல்லாமே பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணுற இவர் என்ன பண்ணிக்கிறார்? ஒரே ஒரு படம் ஜனநாயகம் நடிச்சுட்டு அதை வச்சுக்கிட்டு அதிப்புத்த மாதிரி ஷூட்டிங்கில் இருக்கிறாருன்னு கதை விட்டுனுங்கிறாங்க. ஏதாவது கேட்டால் வரதே கிடையாது. சரி நீ வரலப்பா வேறு யாரையா பேசணும்னா யாரும் பேசுறதே கிடையாது. அந்தாலும் அந்த சேரை பிடிச்சின்னா அதையே காவல் காத்துட்ருக்காங்க. கதவை பூட்டி வச்சுக்கிட்டு ஒரு 15-20 சேரை அடுக்கிக்கிட்டு அதை யாரையும் எடுக்க விடாமல் பார்த்துக்கிறாங்க. எந்த ஒரு இதுவும் கிடையாது. இந்த மாதிரி கட்சி பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? என் கட்சியில் யாரும் பேச மாட்டாங்க. பேசினாருன்னா அவருக்கு எதிராகவும் கட்சிக்குள்ளேயே ஆளை பத்திரிகையாளர்களை செட் பண்ணி அவருக்கு எதிராக பேச விடுவாங்க. கட்சியை கைப்பற்ற நினைக்கிறார் ஆதவ அர்ஜுனா அப்படி இப்படின்னு அவருக்கு எதிராக. வெளியிலலாம் இல்லை, கட்சிக்குள்ளே கோஷ்டி ஓப்பனாக தெரியும். சரிப்பா மற்ற கட்சிக்காரன் பேசியிருந்தவனை கூப்பிட்டு என்ன இப்பெல்லாம் பேசுறதுன்னு கேட்டால் பேச விடான்னு சொல்லிட்டாங்க. நல்லா தானேங்க பேசியிருந்தீங்க, அதாங்க பிரச்சனை. சரி அவருக்கும் அதாங்க, இவருக்கும் அதாங்க. அப்போ யார்? ஒரு 2 பேர் கூட அப்படி சுற்றினுக்கிறானுங்க, அவனை மட்டும் பேசிக்கலாங்க. அவங்களும் அவங்க செலக்ட் பண்ணி தான் பேசுவாங்க. கேள்வி கேட்குற இடத்துல அவங்க போக மாட்டாங்க. இப்படி தான் எனக்கு தாவேகா இருக்குது. சரி விஜய் அங்கே ஜெயிக்கிறாரு, மற்றவங்க 234 தொகுதி இந்த மாதிரி அற்ப திருப்தி அடைச்சிருது. ஒட்டிக்கிட்டு மேற்கு போய் நிற்கிறாரு. உடனே இவங்க நம்ம ஆளுங்க பொழுது போனோம்ல, உடனே விஜய் மேற்கில் நிற்கிறாரா என்ன ஆகும், மூர்த்திக்கு சிக்கல், செல்லூர் ராஜுக்கு சிக்கல், இப்படிலாம் போட்டுக்கினா இவங்க ஊட்டின்னு இருப்பாங்க. இவங்களும் இதை பற்றி கவலை இல்லை. ஆர்த்திக்கும் அந்த ஜெயம் ரவிக்கும் என்ன பிரச்சனை, இதை போட்டு தான் இதான் நாட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் போட்டு விட்டுறாங்க. இப்போ இதை போட்டு விட்டுருவாங்க, அவ்வளோதான்.
மத்தபடி அந்த கட்சி என்ன பொறுத்தவரைக்கும் சொப்பு கட்சின்னுவேன். குழந்தைங்க விளையாடுதுல்ல சொப்பு வச்சு. அவ்வளோதான். அத தாண்டி ஒண்ணுமே இல்ல. யார் கூட்டணி வருவா? வருவாங்க. யாருங்க வருவா? வருவாங்க டிசம்பர்ல பாருங்க. விஜய் எப்பங்க வருவாரு? வருவாருங்க. ஜூனுக்கு மேல பாருங்க. நீங்க எப்பங்க வருவீங்க? வருவேங்க. ஆட்சிக்கு வருவீங்களா? வருவேங்க பாருங்க. இப்படியே எல்லாம் நம்புங்கள் நாராயணன். அதே மாரி நேத்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் 2 தினம் முன்னாடி பேட்டி குடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. அஇஅதிமுக பத்தி தோத்துட்டே இருக்கிற கட்சி கூட யாருங்க கூட்டணி வைப்பா? தோத்துட்டு இருக்க கட்சிய பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்குங்கன்னு ஒரு வார்த்தைய கிள்ளி போட்டிருந்தாரு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுகவோட கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல, அவங்க எல்லாம் வெளியில வந்துட்டா திமுக ஜெயிக்கிற கட்சியா? வாய்ப்பே இல்ல. தோக்குற கட்சி தானே. தோக்குற கட்சி, ஜெயிக்கிற கட்சின்னு ஒண்ணும் கிடையாது. நீங்க திமுக கூட அதிமுக கூட சேர்ந்தீங்கன்னா, நீங்க ஜெயிக்கிற கட்சி. அதிமுகவும் ஜெயிக்கிற கூட்டணி. அந்த கூட்டணியும் ஜெயிக்கிற கூட்டணி. ஆட்சிய புடிச்சிருப்பாங்க. ஸ்வீப் பண்ணியிருப்பாங்க. நீங்க இல்லாத பந்தா, வெத்து பந்தா. அதாவது அடிப்படை பொலிட்டிக்கல் நாலேட்ஜ் கிடையாது. சுயபெருமையில ஒண்ணும் இல்லாம போயிட்டீங்க. இப்ப நீங்க என்ன கட்சி? நாளைக்கு நீங்க ஜெயிச்சிருவீங்களா? தோக்குற கட்சியோட இது இல்ல அதுல ரைட்டு. நீங்க ஜெயிக்கிற கட்சியா? எவ்வளோ பெர்சென்ட் வாங்குவீங்க? 10%, 12%, சரி 20%ன்னு வச்சுக்கங்க. 2,00,000 ஓட்டு இருக்குது ஒரு தொகுதியில. இவரு 20% வாங்குறாரு. டிஎம்கே கூட்டணி 25% வாங்குது. அதிமுக கூட்டணி ஒரு 30% வாங்குது. எவன் 30 வாங்குறானோ அவன் அவன் தான் அடிச்சுடுவான். ஜெயிச்சுருவான். நீங்க 20% வாங்கி என்ன பண்ணுவீங்க? 40,000 ஓட்டு வாங்கிட்டு சீமான் வச்சுட்டு இருக்காரு. அந்த மாரி பெர்சன்டேஜ் காட்டிட்டு இத்தன லட்சம் வாக்குகள் நாங்கள் வாங்கியிருக்கோம். அது கூட நீங்க செய்ய மாட்டீங்க. அவருக்காவது அந்த துணிச்சல் இருக்குது. பல தோல்விகளுக்கு அப்புறம் மறுபடியும் முயற்சி பண்றாரு. நீங்க ஒரே தோல்வில ஓடி போயிடுவீங்க. இப்பவே அட்லி கூட கதை கேட்டுன்னுருக்கிறாராம். அடுத்து என்ன பண்ணுவாரு, 4 டைரக்டர வர சொல்லணும். கதை கேட்டு 4 படத்துக்கு கமிட் ஆயிடுவாரு. ஏன்னா அடுத்த தேர்தலு 2029. கமலஹாசன் பண்ணார்ல, அது மாரி பார்ட் டைம் அரசியல்வாதி மாரி, நம்ம அடுத்த தேர்தல் பார்க்கலாம்பா. புஸ்ஸி நீ என்ன பண்ண போற? நான் அந்த மன்றம், கின்றம், அந்த சேர் கீர் எவனும் எடுக்காம பார்த்துக்குவேன். அப்படியே சுத்தி நீ எவனையும் கட்சிக்குள்ள விடாம நான் பார்த்துக்கிறேன். ரைட்டு. ஜானு நீ? நான் தான் கவுத்தி விட்டேனே. நம்ம வேலைய கவுக்குறது தானே. அடுத்து வேற ஏதாவது கட்சியில அக்ரீமெண்ட் போட்டுக்கிறேன். அங்க போயிடுறேன். அவ்வளோதான். அதே மாரி ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசும்பொழுது ஒரு வார்த்தைய சொல்லியிருந்தாரு. நீங்க முதல்வர் அவர்கள பார்த்து இந்த கேள்வி கேட்டிருக்கீங்களா? அல்லது வந்து நீங்க முதல்வர் அவர்கள்ட்ட வந்து அல்லது இந்த ஈடி ரைட பத்தி ஏதாவது ஒரு கேள்விகள் கேட்டிருக்கீங்களான்னா, இங்க இருந்துட்டு அவர் பேச வேண்டிய கேள்வி பதிலுக்கு தவிர மத்த கேள்விகள அவர் இங்க இருந்து அங்க கேட்க சொல்றாரு. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த இதுல அனுபவம் இல்லாத தன்மைய பார்க்குற மாரி ஆமா. தெரியுது. ஸ்டாலின முன்ன நீங்க ஜெயலலிதா பீரியட்லாம் ஸ்டாலின்ட்ட கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். போய் அங்க போய் கேளுங்க. அங்க போய் கேளுங்கன்னுவாரு. ஏன்ட்ட ஏன் கேட்குறீங்கன்னுவாரு. இது என்னன்னா, நீங்க தான் பிரஷர் பார்க்குறீங்க. உங்கள்ட்ட தான் கேட்பாங்க. அவருடைய விமர்சனம் இன்னொன்னு கரெக்ட்டு. முதல்வர்ட்ட போயிட்டு நீங்க என்ன வகையான கேள்வி கேட்குறீங்க? கிளைமேட் எப்படி இருக்கு? பூலாம் எப்படி இருக்குது? ரோஸ் கலர் ஆகுதா? ரோஜா பூ. மல்லிப்பூ வெள்ள கலர்ல இருக்குதா? பூவுக்கெல்லாம் வாசம் இருக்குதா? அடுத்த தடவ வருவீங்களா? திட்டங்கள் என்னென்ன? என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க? அப்படிலாம் கூட கேட்கல. திட்டங்கள்லாம் நிறைவேத்துறீங்களா? திட்டங்கள்லாம் நிறைவேத்திக்கிறேன். வேற என்ன பண்ணுவீங்க? ரைட்டு. இட்லி சாப்பிட்டீங்களா? மத்தியானம் சாப்பிட்டீங்களா? இவ்வளோ தானே கேட்குறாங்க. தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் யாரு? யாரு? அது அவரு கேட்குறாரு. இவரு. யாரு? அப்படின்றாரு. அவரு சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டா, அவரு ஐய்யய்யோ! இது நம்ம அஜெண்டாலே இல்லையேன்ருப்பாரு. இது மட்டும் தானே என்ட்ட சொன்னாங்க அப்படின்னுவாரு. அப்போ இதுதான் இவ்வளோதான். இந்த மாரி கேட்குறீங்களா? எங்கள்ட்ட மட்டும் வந்து கேட்குறீங்களேன்னு கேட்குறாரு. அது நியாயமான விஷயம். ஏன்னா நம்ம இவன் அந்த மாரி தான் ஆயிட்டாங்க. சீமான்ட்ட போயிட்டு ஏதாவது கேட்டோம்னா ஜெயலட்சுமி பத்தி கேட்குறது. அவரே 2, 3 நாள் திட்டி விட்டுருக்காரு. நாட்டுக்கு விஷயமான விஷயங்கள் கேளுங்க. இதுதான் இவங்க வேல. இங்க இவரு 2வது அது ஓகே. அது ஒரு பக்கம். இவரு பிரஸ்ஸ பார்க்குறாரு. பிரஸ்ஸ பார்த்தா கேள்வி கேட்க தான் செய்வாங்க. கேட்டா பதில் சொல்லுங்க. ஆனா நம்ம பத்திரிகையாளர்கள் பாருங்க, அங்க மட்டும் இல்ல. இவரையும் தான் காப்பாத்தி விட்டுருக்காங்க. யாராவது டாஸ்மாக் ரைடு பத்தி கேட்டாங்களா இவர்கிட்ட? ஒருத்தருமே கேட்கல. கேட்கலல்ல. அப்போ எங்கேயோ இருந்து ஒரு அஜெண்டா வருது அந்த பத்திரிகையாளர்களுக்கு. டாஸ்மாக் பத்தி நீ கேட்கக்கூடாது. ஏன்னா டாஸ்மாக் பத்தி இவங்க கேட்டு ஆதவ அர்ஜுனா பேசிட்டா, டாஸ்மாக் மேட்டர் பெருசா அது ஒரு பைப் ஆகும். அதனால அத பத்தி யாரும் கேட்கக்கூடாதுன்றது கட்டளை. பத்திரிகையாளரும் யாரும் கேட்கல. ஒருத்தனுக்கு கூட அறிவு இல்ல. நான் கேட்கிறேன். போனதெல்லாம் முன்னணி பத்திரிகையாளர்லாம் போயிருக்காங்க. யாருக்காவது என்னங்க டாஸ்மாக் ரைடு நடக்குது. அது அவரு ரத்தீஷ்ன்றவரு உங்களுக்கு தெரிஞ்சவரு தானே. அவர பத்தி சொல்லுங்க. இந்த ரைடு பத்தி சொல்லுங்க. அவரு அதிகாரமயமா தான் இருந்தாரா? ஏதாவது கேட்டீங்களா? ஒரு கேள்வி இல்ல. ஏன் கேட்கல பத்திரிகையாளர்கள்? மறந்துச்சா? இது. சரி அவங்க கேட்க மறந்துட்டாங்க. நீங்க ரொம்ப நாள் கழிச்சு அத்திப்பூத்தார் மாரி ஒரு பிரஸ் மீட் வைக்கிறீங்க. நீங்க பேசலாம்ல. மக்போர்டு உங்களுடைய பொது சொத்து அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. அவங்களுக்கே உண்டான சொத்துன்னு. சரி ரைட்டு. அத பேசிட்டீங்க. அதுக்கப்புறம் ரைடு பத்தி பேசிக்கலாம்ல. இந்த கவர்மெண்ட் என்ன கவர்மெண்ட்டு? யார் யாரோ அரசுல ரைடு வருது. அரசுக்கு சம்மந்தம் இல்லாதவங்கட்டயும் ரைடு போகுது. அப்ப இவர்கள் எப்படி அதிகாரம் மயமா மாறுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தானே தெரியும் நல்லா. அவங்க கூட தானே இருந்தீங்க. 21 வரைக்கும். 23 வரைக்கும் இருந்தீங்கல்ல. அப்போ உங்களுக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும்ல. நீங்க ஏன் பேசல?
ரதீஷ் பத்தி தெரியும், ஆகாஷ் பத்தி தெரியும், எல்லாரும் பத்தியும் தெரியும்ல. கேசவ பத்தி தெரியும். ஏன் பேசல நீங்க? திமுகவுக்கு எதிரா நேத்து என்ன பேசினாரு ஒரு பேட்டியில? ஒரு வார்த்தை கூட பேசல. அப்ப நீங்க யாரு? திமுகவுடைய பி டீமா? அந்த கேள்வி வருதுல்ல. அப்போ இவரு வந்து வலிக்காம அடிக்கிறது வேலைய பண்ணிக்கிட்டு, இவரு எப்படி பத்திரிகையாளர் கேட்கிறாரு? அவர் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியரா தெரியுது. என்னன்னா, முதலமைச்சர பார்த்து நீங்க இந்த கேள்வி கேட்டீங்களா? அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்கிற மாரி, வடகாடு பிரச்சனையில வந்து தொல் திருமா அண்ணன் வந்து இது பண்ணி களத்தில இறங்கி போராட்டம் பண்ணாரு. ஆனா, அவர் களத்திலேயே இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொல்றாரு. விஜய் ஏன் களத்துக்கு வரலன்னா, அவரு வருவாருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ட்விட்டர்ல இருக்காருங்க அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அவரு களத்துல இருக்கணும். அவரு இவர் ட்விட்டர்ல போராடணும். ஆனா போராட்டம் வந்து வெஸ்ட் இவரு. கமலஹாசன் மாரி. கமலஹாசன் அப்படிதானே சொன்னாரு. போராட்டம் ஆக மாட்டோம். என் கட்சி போராடுது. ஏன்னா பொறந்த உடனே குழந்தை பால் கழுவுறதே போராட்டம் தான். நீ சொல்ற கம்யூனிஸ்ட் தலைவர்கள், விஜயபுரி வீரன் பினராயி விஜயன்லேருந்து எல்லாருமே போராட்ட தலைவர்கள் தான். அப்புறம் இவரு போராட்டம் இவரு சொல்லுவார், நான் கம்யூனிஸ்ட பாதை எனக்கு பிடிக்கும். மார்க்சியத்தை ஏற்றுக்கொண்டவன்லாம் சொல்லுவார், உருட்டுவார் கமலஹாசன். ஆனா அந்த கட்சிகள் போராட்டங்கள் இல்லாமல் திண்டாட்டங்கள் தீர்வதில்லை ஸ்லோகனே வச்சுக்கிறாங்க. போராட்டம் ஒன்று தான் வாழ்க்கை எல்லாத்துக்குமே தீர்வுன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ போராட்டமே என் கட்சி போராடவே போராடாது அப்படின்னா அவ்வளோதான். இப்போ அறிவாலய வாசல்ல நின்றுக்கிறாரு. இப்போ இவர் நான் ஆதவ அர்ஜுன்ட்டையும் அதே கமலஹாசனுடைய வார்த்தைகள் வெளிப்படுதா? காலையில் பர்மிஷன் வாங்கி நுங்கம்பாக்கத்தில் நடத்தி கைதாகி இதுலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லைன்னா மக்கள் ஒன்றும் நம்ப மாட்டாங்க, அவ்வளோதான். ஆனா, திரும்ப அவர்கள போராட்ட படம் சொல்றாரு. ஆனால் திரும்ப போராட்டம் நடத்தணும், மற்றவங்க நடத்தணும். இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்ன ஆனால் இவங்களே வக்போர்டு எதிராக அந்த திருத்த போராட்டம் மசோதாக்கு எதிராக போராடிருக்காங்க. இது எப்படி இது என்ன கணக்கில் வரும்? அது ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு போல. அதுக்கப்புறம் உஷாராயிட்டாங்க. இனி போராடக்கூடாது, நம்ம வெறும் விர்ச்சுவல் வாரியர்ஸாகவே இருக்கணும்னு. விர்ச்சுவல் வாரியர்ஸாக இருந்தால் விர்ச்சுவலாகவே அங்கே தான் தேர்தல் நடக்கும். எது ட்விட்டரில் தேர்தல் ட்விட்டர். நடக்கும். ஸ்டாலினா இவரா அவரா? இவர் தான் ஜெயிச்சிட்டார். மதுரை மேற்கில் வெல்ல போவது யார்? மூர்த்தி, செல்லூர் ராஜி, விஜய். விஜய் அதிக வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சார். அவ்வளோதான். விர்ச்சுவல் வாரியராக போக வேண்டியதான். அதே மாதிரிண்ணே, இதுல இன்னொரு விஷயம் சொல்லப் போனா, அவர் நிர்மல்குமார் அவர்களும், ஆதவ் அர்ஜுனா அவர்களும் கூட்டணிய பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. நிர்மல்குமார் அவர்கள் சொன்னது, பாரதிய ஜனதா கட்சியோட நாங்க என்றைக்குமே கூட்டணி கிடையாது. இவர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொன்னது, ஏடிஎம்கே கூட கூட்டணி இல்லன்னு. அதற்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பா வந்து தமிழிசை அக்கா வந்து கேட்டாங்க. அது உங்க விஜய் அவர்களை சொல்லுங்கங்கிற ஒரு வார்த்தையும் கேட்டாங்க. இதற்கு இன்னும் ரெஸ்பான்ஸ் இன்னும் வரல. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொன்னதுக்கு அதிமுக சார்பாக எதுவும் பேசல. இவர்கள் கூட்டணிக்கான ஒரு அமைப்பு சம்பந்தப்பட்டவங்க கிடையாது, அல்லது கூட்டணிய பத்தி யார் பேசணும்? இந்த மாதிரியான ஒரு அரசியல் அறிவை ஏன் வந்து அவங்க தொடர்களுக்கும் ஒரு நிர்வாகிகளுக்கும் சொல்லி தர மாட்டேங்கிறார் விஜய்? விஜய்க்கு சொல்லி தர மாதிரி இருக்குது. நீங்க விஜய் சொல்லி தருவார். விஜய் என்ன சொல்லி தருவாரு? விஜய் தாங்க சொல்லி தருவாரு. ஷூட்டிங் போவா வருவாரு. இவங்கள கூப்பிட்டு கேட்பாரு. மாதம் மும்மாரி பொழிகிறதா? நன்றாக பொழிகிறது மன்னா. ஏன்னா, திரு பிரசாந்த் கிஷோர் வரும்போது, அவரு பேட்டியிலலாம் சொல்லும்போது, தந்தி பேட்டியிலோ அல்லது புதிய தலைமுறையிலோ சொல்லும்போது, அவர் ஒரு வார்த்தைய சொல்லியிருந்தாரு, இந்த மாரி கூட்டணி இல்லாம தனிச்சு நிப்பாங்கன்னு. அப்போ பொதுச் செயலாளர் சைட்லேருந்து ஒரு அறிக்கை வந்திருந்தது. அவங்க கட்சி சார்பா ஒரு கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயத்தை தலைவர் தான் சொல்லுவார், வேற யாரும் சொல்லக்கூடாது. ஆனா இன்றைக்கு அப்படியே நிர்மல்குமார் அவர்களும் ஆதவ் அர்ஜுனாவும் சொல்லிறாரு. நிர்மல்குமார் தான் விஜய் சொல்லி தான் நான் சொல்றேன்னு சொல்றாரு. விஜய் சொல்லி தான் நான் சொல்றேன்றாரு. விஜய் சொல்லாமலாம் நிர்மல்குமார் சொல்ல முடியாது. விஜய் இல்ல. அவர் விஜய்ன்றாரு. அந்த விஜய்ன்னு மனசுல நினைச்சுக்குவாரு. ஜானும் புஷியும் தான் அப்படின்னு. ஆனா அது விஜய்ன்னு மாறிடும். விஜய்க்குலாம் அதெல்லாம் தெரியாது. அப்படியா? அதிமுகன்னு கட்சிக்குதா? ஓ! எடப்பாடி அது தலைவரா? ரைட். என்ன முடிவு எடுத்துக்கிறீங்க? இல்ல கூட்டணி இல்லன்னு முடிவு எடுத்துக்கிறோம். சரி, சரி, சரி. ஜான்ட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். சரி, சரி. அப்ப பாத்துக்கங்க. நான் ஷூட்டிங்க்கு நான் போறேன். அவ்வளோதான். அப்போ இவர்கள் இப்போ தமிழிசை கேட்குறாங்கன்னா, தலைவர சொல்லுங்கன்றாங்க. அவங்களுடைய கேள்வி என்னவா இருக்கணும்? அது உங்க தலைவர கேட்க சொல்லுங்கன்னு மாநில தலைவர சொல்லுங்க சொல்லு. அப்படி இருந்தா கரெக்ட்டா இருக்கும். எதுகை முனை கரெக்ட்டா இருக்கும். இவங்களுக்கு அது இல்ல. ஆனா தமிழிசைக்கு மறுபடியும் பதில் சொன்னாரே. சிடி நிர்மல்குமார் சொன்னாரே. நாங்க எந்நாளும் கூட்டணி இல்லை. அது மறுபடியும் சொல்றேன். எங்க தலைவர் சொல்ற மாரி தான் நாங்க சொல்றது சொல்ட்டாரு. அது என்னமோ இவங்க பர்மிஷன் குடுத்துட்டுருக்காங்க. என்ன விஷயம்னா, அங்க யாரும் கூப்பிட மாட்டாங்க. அதனால சீச்சி பழம் புளிக்கும் அப்படின்ட்டு இவங்க இது பண்றாங்க. இவரு இங்கேருந்து அங்க முடியுமா? சித்தாந்த எதிரின்னு சொல்லிக்கிறீங்க. பிஜேபி கூட போனாங்கன்னா முடிச்சு விட்டுருவாங்கல்ல. அதுக்கு முன்னாடி ஏடிஎம் கூட போயிட்டு ஒரு 60, 70 சீட்டு வாங்கியிருக்கலாம்ல. அதையும் மிஸ் பண்ணிட்டாரு. அதனால மிஸ் பண்ணிட்டீங்க. இனிமேல் போனா 20 சீட்டு குடுப்பாங்க. அதுவும் பிஜேபி கூட சேர்ந்து நிக்கணும். அப்போ உங்களுடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும்? அதனால இவங்க அது போமாட்டாங்க. இவங்க நோக்கம் எனக்கு இப்போ தெரிஞ்சு, மொத்தமா விஜய்ட்ட தலைவரே ஜெயிச்சிருவோன்ட்டு, இந்த மற்ற தலைகள் திமுகவோட ஏதோ உடன்பாடு போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. இப்படியே ஒண்ணு நம்ம நீங்க யோசிச்சு பாருங்களேன். திமுகவுக்கு எதிரா போராட்டம் இல்ல. திமுகவுக்கு எதிரா பிரஸ் மீட் இல்ல. திமுகவுக்கு எதிரா எதுவுமே இல்ல. தொண்டர்களையும் திமுகவுக்கு எதிரா பெருசா பேச விடுறதில்ல. சும்மா அப்படியே உருட்டிட்டு இருக்கிறது. கட்சியையும்
ஒரு பெரிய கட்சியாக உட்கட்டமைப்போட கொண்டு வரதுக்கான ஐடியாவே இல்ல. விஜய்ட்ட ஏதாவது ஒண்ணு சமாளிச்சுக்கிறாங்க. இப்படி எதுவுமே இல்லாம போயி தனியாவும் நிக்க வச்சுட்டாங்க. ஏடிஎம் கூட சேர்ந்தா ஜெயிச்சிருக்கலாம். திமுக வீழ்த்திருக்கலாம். இவங்க நோக்கம் திமுக வீழ்த்தக்கூடாதுன்றது என்னன்னு தெரியல. அதனால ஏடிஎம் கூட போல. இவர்களும் தனியா நின்னு வாக்குகள பிரிச்சு திமுகவ ஜெயிக்க வைக்கிறது தான் இவங்க நோக்கமா? அது ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டாப்ல. எனக்கு கூட அந்த சந்தேகம் இருக்குது. இவர்களும் ஜெயிக்க மாட்டாங்க. அந்த என்டிஏவும் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா? அதுக்காக செயல்படுறாங்களான்னு தெரியல. ஏன்னா இவர்கள்ட்ட எந்தவித தெளிவான திட்டமும் கிடையாது. இறுதியா ஒரு கேள்விண்ணே. ஆ, திரு விஜய் அவர்கள் ஈடி ரைடை பற்றியோ, வடக்காடு பிரச்சனைகளை பற்றியோ, அரக்கோணம் பிரச்சனைகளை பற்றியோ, எதை பற்றியுமே இப்போ சமீப காலத்தில் எந்த ஒரு அறிக்கையுமே விடலை. விஜய் அவர்கள் எதை நோக்கி பயணம் செய்துருக்காருன்னு நினைக்கிறீங்க? ஜனநாயகன் ஜனவரி 9 ரிலீஸ் ஆவதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அவரை கேட்டா அதான் சொல்லுவாரு. இந்த வடகாடுலாம் இந்த ஜான் ஆரோக்கியசாமி முடிவு பண்றது. அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்காது. அதனால அவர் அறிக்கை விடல. அவர் தானே போய் எங்கேயாவது எழுதி வாங்கிட்டு வந்து விஜய்ட்ட கையெழுத்து வாங்கி வெளியிடுவார். அதனால அது. அப்புறம் இன்னொன்னு என்ன கேட்டீங்க? இது அரக்கோணம் பிரச்சனை. அரக்கோணமா? எங்க இருக்குது அது? தமிழ்நாட்டுல. நாங்க பொள்ளாச்சி இதுக்கே இது பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு மேட்டர் நடந்தது. நம்ம பொன்முடி பேசினாரு. பட்ட நாமம். அதுக்கே நாங்க வாய் திறக்கல. தெரியுதா? திமுகவுக்கு எதிரான இந்த மாதிரி விஷயம் நான் வாயே திறக்க மாட்டோம். பொன்முடி என்ன மாதிரி கண்டிச்சிருக்கணும். நல்ல வாய்ப்பு இல்ல. ஏன் கண்டிக்கலன்னா, கண்டிக்கணும் என்னன்னு தெரியல. அப்படி விட்டாங்க. இதோ இப்போ இந்த மேட்டரு. இது என்னது? வக்பு. வக்பு தான் எல்லா கட்சியும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து வழக்கு போட்டு பெருசா வாதம் ஓடிட்டு இருக்குது. ஏதோ ஒண்ணு வரப்போகுது தீர்ப்பு. நீங்க நினைச்சாலும் எதுவும் மாத்திட முடியாது. அதனால அது வக்பு போராட்டம் நடத்துனீங்க. நல்ல விஷயம். இது பண்ணிட்டீங்க. அதுல என்ன சொல்றீங்க? அதிகபட்சமா அண்ணன் ஸ்டாலின் அவர்கள், மதிப்புக்குரிய மேன்மை தாங்கிய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள், அண்ணன் வில்சன் அவர்களும், அண்ணன் என்ஆர் இளங்கோ அவர்களும் இந்த வழக்கை தமிழக அரசு சார்பா என்னய்யா அப்படியே இன்னும் மயில அப்படியே போட்டு அப்படியே வலிச்சிட போகுது. தெரியுதா? யாரும் வந்து அது பெருசா இது பண்ணல. அப்புறம் நம்ம ரிப்போர்ட்டருங்க கேட்டாங்க, ரோட் ஷோ, அந்த ஷோ, இந்த ஷோன்னு. அது ரோட் ஷோ தானே, திட்டமிட்டு பண்ணது தானே. 3வது தடவ போலீஸ் உஷாராயிடுச்சு. ரோட் ஷோவா பண்றீங்கன்ட்டு அதுக்கேத்த தடுப்புலாம் பண்ணோன்னா, இப்ப எதுவும் பண்றதில்ல. அதுல ஒரு நிருபர் நல்லா கேட்டாரு. இப்போ தானே விஜய் வராரு. இப்ப மட்டும் ஏன் அரசியல் வரல? ஏன் அங்க மட்டும் தான் வராங்க அப்படின்னு. அது உளவுத்துறை ரிலீஸ் பண்ணிச்சு. என்ன உளவுத்துறை? இவரு என்ன உளவுத்துறை ரிலீஸ் பண்ணி அதனால விஜய்க்கு பாதகம் வந்தா பரவால்ல. விஜய்க்கு சாதகமாலாம் இருக்கும் அது. ஆமா. அத எப்படி உளவுத்துறை ரிலீஸ் பண்ணும்? சரி அப்ப இங்க ஏன் உளவுத்துறை ரிலீஸ் பண்ணலன்னு கேள்வி கேட்டா, அதுக்கு பதில் சொல்ல தெரியல. ஏன்னா தப்பான பதிலுக்கு டக்குன்னு மடக்கணும்னா இது பண்ண முடியல. அதனால அவர் ஏன் பிரஸ் மீட் குடுத்தாரு? எதுக்கு குடுத்தாருன்னு தெரியல. அவருக்கு தோணுனது ஒண்ணே ஒண்ணு, அந்த வக்ஃப் மசோதா சம்மந்தமா ஏதாவது சொல்லணுன்ட்டுக்காக சொல்ட்டாரு. மத்த இதெல்லாம் எதுவும் இல்ல. அ இவருக்கு சங்கடம் தர்ற மாரி கேள்வியும் ரிப்போர்ட்டரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வேற சில இடங்கள்ல இருந்து அசைன்மென்ட் வரும். அதனால அவங்க வந்து இந்த மறந்தும் டாஸ்மார்க் ரெய்டு இத பத்தி கேட்கவே கூடாது அப்படின்னு அசைன்மென்ட். அதனால யாரும் கேட்கல. யாராவது கேட்குற மாரி இருந்தா கூட அங்க வந்த அந்த அசைன்மென்ட் பார்ட்டிங்க, அப்படி இப்படின்ட்டு டைவர்ட் பண்றது. அதனால இது ஒரு காமெடி பிரஸ் மீட் தான். நான் இப்பவும் சொல்றேன். இவங்களுக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தா, டிஎம்கேக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் வச்சு, மின் கட்டண உயர்வு மத்த எல்லாத்தையும் வச்சு ஒரு பிரஸ் மீட் குடுக்கட்டும். இல்ல நாங்க ரிப்போர்ட் எடுத்திருக்கோம் வடகாடுன்றாருல்ல. வடகாடு நீங்க அறிக்கையா விட்டீங்க. ரிப்போர்ட் எடுக்குறதுக்கு நீங்க என்ன இன்டெலிஜென்ஸ் ஐஜியா நீங்க? நீங்க உண்மையிலேயே ரிப்போர்ட் எடுக்கணும்னா, சென்னையுடைய நிலைமைய எடுங்க. சென்னை மாநகராட்சியில இப்போ ஒப்பந்த பணிகள் என்னென்ன நிறைவேறுச்சு? இந்த ஒரு பெரிய குழி கூட சாலைகள் விழுந்துச்சு. ஆ பெரிய குழி கூட விழுந்திருந்தது. குழி விழுந்தது. ஆமா. சென்னையிலேயே குழிக்குள்ள தானே இருக்குது. சென்னை ரோடுலாம் எங்க இருக்குது? முன்னலாம் ரோட்ல பள்ளம் இருக்கும். இப்ப பள்ளத்துல தானே ரோடு இருக்கு. எங்க எந்த பள்ளம்னு தெரியாது. அப்போ ரோடு போட்டு எங்கேயாவது நீங்க பார்த்தீங்களா? நீங்க சென்னையில எத்தன வருஷமா இருக்கீங்க? நான் 20 வருஷத்துக்கு மேல இருக்கேன். இங்க தான் இருக்கீங்க. போன கவர்மெண்ட், முந்தின கவர்மெண்ட்லாம் அப்பப்போ நைட்ல ரோடு போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமா. இந்த வண்டிலாம் வச்சு. இந்த 4 வருஷத்துல எங்கேயாவது பார்த்தீங்களா? எங்கேயுமே இல்ல. இதான் நிலைமை. அப்ப இதெல்லாம் ஆய்வு எடுத்து நீங்க ஒரு பெரிய பிரச்சார இயக்கமா மாத்துங்க. துண்டு சீட்டு போடுங்க. உங்களுக்கு தான் போராட்டத்துல நம்பிக்கை இல்லையே. விர்ச்சுவல் வாரியரா ரசிகர்கள விட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்லி, டெய்லி ஒரு 100 படம் சென்னையில இருக்கிற 200 வார்டு, நான் ஒரு நாளைக்கு 50 வார்டு உள்ள பிரச்சனைகள்லாம் எடுத்து நாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் போடுறோம். எதா பண்ணுங்க. ஆனா விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன பண்றீங்க? ஏய் 4 போய் பேசிக்கிறான். வீடியோ போட்டுக்கிறான். திட்டு இவன போய் கீழ. இதுதான். வேற என்ன பண்றீங்க? அதனால இவர்கள் அவர்களையும் அரசியல் மயமாக்கவில்லை. இவர்களுக்கும் அரசியல் தெரியவில்லை. இப்படியே போகுது. 26க்கு அப்புறம் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. நன்றி. உங்க நேரத்தை கருத்து